மக்களே, வே டு கொடைக்கானல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸில் இருக்கோம். தாராபுரம் பைபாஸில் இருக்கோம். காலையில் 3 மணிக்கு கிளம்பணும். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு. வர வழியில் பெருசாக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நைட் டைமு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறதுனால பெருசாக வீடியோ. இப்போ வந்து நம்ம கொடைக்கானல் போக போகிறோம். இப்போ வந்து பழனிக்கு பக்கத்தில் இருக்கோம், கொடைக்கானல் பக்கத்தில் தான் இருக்கோம். ஒரு ஆலமரத்தடியில் வந்து நீர் பாய்ச்சறான் இங்கே மனோஜ். நானும் நீர் பாய்ச்சிட்டேன் ஆல்ரெடி. எங்கள் அண்ணன் வந்து விழுதில் ஆட்டம் போடுறான். இன்னொருத்தர் அங்கே வந்து நீர் பாய்ச்சிட்டு இருக்காரு நம்ம இந்த ஆலமரத்துக்கு. நல்லா விழுது விட்டுன்னு நம்மளைக்கு வியூவர்ஸ். இப்போ வந்து கொடைக்கானல் பக்கத்தில் வந்துட்டோம். பெருமாள் மலை, கொடைக்கானல், தாண்டிக்குடி. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் அப்படிங்கிறது தெரியல. பயங்கர கிளைமேட்டாக இருக்குது. இங்கே பயங்கர சில்லுன்னு இருக்குது. கிட்ட போய் தான் நம்ம ஒரு நாய் வேறு துரத்திட்டு வருது இந்த காரை. வீல் விட்டு ஏற்ற வேண்டியது ஒரு கால் மேலே. ஓகே, நான் இன்னும் கிட்ட போயிட்டு மேலே போய் நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி கவர் பண்ணுறேன் வீடியோ. பை பாய் வீவர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அடிவார் சாரி எப்பயுமே கொல்லிமலை போயினா கொல்லிமலை இருந்துச்சு. கொடைக்கானலுக்கு வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இ பாஸ் வந்து எடுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம இ பாஸ் எடுத்தாச்சு. இப்போ வந்து 2 வண்டிக்கு எடுக்கணுங்கிறதுனால முன்னாடி ஒரு வண்டி நிற்குது, அதுக்கும் எடுத்துட்டு நம்ம வண்டிக்கு எடுத்துட்டு அப்படியே நம்ம மூவ் பண்ண வேண்டியதுதான். அந்த கார் பின்னாடி நிறுத்திக்கலாம். இ பாஸ் எடுக்கல. இந்த இடத்த வந்து இ பாஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா நைட் வந்து ஒரு அந்த ரெசார்ட் கார் வந்து இந்த லெட்டர் காமிங்க விடுவாங்கன்னு சொன்னாங்க, விடல. அதனால் டு என்ட்ரி கொண்டு கெட் இ பாஸ் இங்கே எடுத்துட மாட்டாங்க. இ பாஸ் போட அந்த இடத்துல இங்கே கேங்ஸ் வந்து கொண்டாட்டம். காலையிலேருந்து வீடியோவை எதுவும் எடுக்கல. எங்கள் அக்கா வந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க வீடியோ எடுக்கவும் ஆரம்பித்தோம். ஸோ இ பாஸ் நாங்கள் இன்னும் போடல, அதனால் இந்த கேட்டுக்கிட்டே தான் நிற்கிறோம். இதுதான் எங்கள் அம்மா. வீடியோவில் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க, பார்த்துக்கோங்க. பேர் மல்லிகா. இது வந்து ஒரு குரங்கு. இது நாட்டு லங்கூர். இது வந்து காட்டு லங்கூர். கார் மேலே ஏறி ஆடிட்டு இருக்குது. இ பாஸ் போடுறதுக்கான மும்முரமான வேலைகள் வந்து உள்ள பண்ணிட்டு இருக்காங்க. இங்க உள்ள ஒரு காட்டு குரங்கு வந்து இன்னொன்னு நோண்டிட்டு இருக்குது. இதுவும் லங்கூர். அது எங்க மாமா பிரபண்ணை, எங்க அண்ணன். இன்னும் அந்தாண்ட போய் காமிக்கிறேன். எல்லா லங்கூரும் இங்கதான் இருக்கார்கள். லங்கூர். ஆமா, ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா இ பாஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. நாங்கள் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நின்று இ பாஸ் போட முடியாமல் டவர் இல்லாமல் தத்தளிச்சிட்டு இருக்கோம். யாராக இருந்தாலும் நைட்டே வந்து இ பாஸ் போட்டு இங்கே வந்துடுங்க. வரலன்னா இந்த மாதிரி தான் இப்படி தான் நோண்டணும். வழியாக இ பாஸ் எடுத்துட்டோம். இ பாஸ் எடுக்கிற இடத்த இன்னொரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. அதாவது எப்படின்னா, இ பாஸ்ன்றது நம்ம எடுத்து காமிச்சாச்சு, அலோவ் பண்ணிட்டாங்க. இன்னொரு நோட்டில் வந்து வண்டி நம்பரு, பேர் இதில் எழுதிட்டு நம்ம போகும் பார்த்தீங்கன்னா சைன் போட்டு போகும்போது வண்டிக்கு 100 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி தான் தெரியுது. யாருக்கு எப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி, இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகணும். அதனால் 100 ரூபா கொடுத்தாச்சு 2 வண்டிக்கும். மறக்காமல் யார் வந்தாலும் நைட்டே வந்து இ பாஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து லேட் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கே டவர் கிடைக்கிறதில்ல. நாங்கள் வந்து டவர் கிடைக்கிற இடம் ஓடி போய் போட்டோம். சில சிம்முக்கு வந்து இங்கே நெட்வொர்க்கும் கிடைக்கிறதில்ல. இதுக்கு மேலே போய் நான் கவர் பண்ணுறேன். டாட்டா பாய். இ பாஸ் காமிச்சிட்டு வந்துட்டோம். மலைகளின் இளவரசி கொடைக்கானல் தங்களை வரவேற்கிறது. பிரின்சஸ் ஹில்ஸ் கொடைக்கானல் வெல்கம்ஸ் யூ. ஸோ அங்கே ஒரு நேம் போர்டு பெருசாக வச்சுருக்காங்க. இந்த இளவரசி பார்க்கறதுக்கு அங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி கேசம் சொல்கிறான். இவன் தான் அந்த இளவரசனாமா. அந்த இளவரசியை வந்து பார்க்க வந்திருக்கானாமா. அது பிரபண்ணே, அது ரஞ்சித். ஒரு காரில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று இல்லை. அதை வந்து காற்றடிக்க போயிருக்கோம். யாராக இருந்தாலும் எங்கே ட்ரிப்பு போனாலும் காற்று செக் பண்ணுறது, டீசல் செக் பண்ணுறது, இந்த லைட் செக் பண்ணுறது சார் எல்லாமே செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நாங்கள் வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம். கொடைக்கானல்லேருந்து வந்து ஃபஸ்ட்டு ஹேர் பின் வந்து தாண்டினீங்கனாலே இங்கே வந்து ஒரு டேம் இருக்குது. என்ன டேமு பேர்? கொடைக்கானல் வைல்டு சாங்சுரின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ டேம் வந்து சூப்பராக இருக்குது. தண்ணி கம்மியாக தான் இருக்குது. நிறையா எருமை மாடுகள் வந்து மேயுது. லொக்கேஷனோட பயங்கரமாக இருக்குது. அதேமாதிரி வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே போய் நின்னா நல்லா நீட்டாக நின்று பார்க்கலாம். இல்லை வாங்களே, எங்கே போட்டிங் மீன் கீது பிடிப்பாரு. அதாவது பெருசாக கிளைமேட் இல்லை, பட் அந்த டேமை வந்து நம்ம ஒரு நல்லா வியூ பார்க்கலாம். அங்கே டேம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சூப்பரான ஒரு டாப் வியூ பார்க்கலாம். ஸோ எல்லாருமே வந்து இங்கே என்ஜாய் பண்ணுறது. கிளைமேட் மணி 11 ஆகுது. நல்லா கூலாக தான் இருக்குது கிளைமேட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் குண்டி மனோஜ் வராரு.
ஏ கேஷ திரும்ப அந்த எச்சி ஒலிக்கிட்டு சிரிச்சுக்காமி போன சொல்ற நீ தான் எச்சி ஒலிக்கிட்டு சிரிக்கிறியாமா மறுபடியும் சிரிச்சுக்காமி ஸோ சூப்பரான ஒரு வியூ மனோஜ் மேலே நில்ல அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சுபாஜே இப்பதான் தூங்கி எந்திரிச்சு வந்திருக்காரு ஒரு 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 வியூ போடுறாரு அங்கிருந்து இங்கிருந்து தூத்துக்குடி கொத்தனார் போனக்கே தள்ளி விட்டுறாதீங்களா அவ்வளோதானே ஸோ சூப்பராக இருக்கு இங்கே வியூ இப்படி 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 போடலாம்ல மனோஜ் ஏத்த முடியாது நேரா ஏத்த முடியாதுடா மீவாஸ் இங்க பாருங்க நாங்க இங்க நிக்கிறோமா அங்க ரோடு அங்க போகுது பாருங்க அங்க போகுதா அங்க போய் இப்படி சுத்திட்டு வந்ததுக்கு ஆனா நம்ம அங்க வந்தோம் இந்த தென்னந்தோப்புல வரல அந்த தென்னந்தோப்பு அந்த இருந்து வந்தோம்னா ஆத்தெல்லாம் ஓரமா பார்த்தோம் என்ன ஆறுலாம் அதுக்கு ரோடு இப்படியே போட்டுக்கலாம்ல பாருமோ கேஷனுக்கு இருக்கிற அறிவு கூட இந்த ரோடு போட்ட ஹைவேஸ் காரங்களுக்கு இல்லை டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க அதை மட்டும் பார்க்க மாட்டாங்கடா பாறை உடைக்க முடியுமா மண் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் போடுவாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் அந்த மெரைன் தண்ணி இன்ஜினியர் இருக்கிறாரு கூட மெரைன் இன்ஜினியர் எங்க அவரு ஏன்னா ஏன்னா நோய் சொல்ல நீ ரூட்லாம் சொல்ல இங்க வந்து சாயில் தண்ணி அதிக ஃப்ளோ இருக்கும் இந்த விண்டு ஸ்பீடு அதெல்லாம் சொல்லி கால்குலேட் பண்ணி சொல்லலாம் போடலாம் நம்ம ரோடு கொடைக்கானல் டாப்ல இருக்கும் நம்ம ஆளு என்னோட ஹேட்டை வந்து பிடிங்கி போட்டுட்டான் எங்க அண்ணனோட கண்ணாடி நான் பிடிங்கி போட்டேன் அதுக்கு மேலே நான் பிடிங்கி ஈபாஸ் எடுத்து காட்டிடணும் மக்களே வந்து கொடைக்கானலுக்கு வந்து இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்கு அப்போ பேரிஜாம் ஏரி அதுக்கு இன்னும் 30 கிலோமீட்டர் சில்வர் கேஸ்கட் நீர்வீழ்ச்சி வந்து இன்னும் பக்கத்துல தான் இருக்கு அது மட்டும் இல்லாம ஆக்சுவலா 3 மணிக்கு புறப்பட்டாங்க காலையில என்ன டோல் அங்க இருக்கு டோல் தான் 3 மணிக்கு புறப்பட்ட மக்களே காலையில மணி 1 மணி அது இன்னும் கொடைக்கானல் உச்சிக்கு போல கொடைக்கானல் இன்னும் 7 கிலோமீட்டர் அங்க போர்டு போட்டுருக்கு பாருங்க போல தெரியுது சுத்துறோம் எனக்கு அப்படியே வெறியா வருது வண்டியும் ஓட்ட முடியல ஒன்றும் முடியல என்னது இளவரசியா அட மலைகளின் இளவரசி கொடைக்கானல் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது முன்னாடி வந்து டோல்கேட் ஆர்டர் இருக்கு நாங்கள் எப்படி வந்தோம்னா திண்டுக்கல் போய் வரல பழனி வந்து வந்திருக்கோம் ஸோ இது வந்து ரோடு மோசமாக தான் இருக்கு இருந்தாலும் என்ன பண்றது வந்தாச்சு ஆனால் வரப்ப இது கிடையாது டோலு வர பைபாஸ் இருந்தா நம்ம டோலு இல்லை இது இப்போ மறுபடியும் இங்க வந்துட்டு மறுபடியும் மேலே போனா இறங்கிக்கலாம் மக்களே மறுபடியும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்புறம் இனிமேல் வந்து அந்த அருவிக்கு அடுத்தது வந்து ரூம்க்குலாம் போயிட்டு இன்னும் நாளைக்கு தான் குணாக்கி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கூகுள் ஃபால்ஸ்லாம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் தனித்தனி வீடியோவாக வரும் விரைவில் சந்திக்கலாம் ஆமாம் விரைவில் சந்திக்கலாம் டாடா பாய் நன்றி வணக்கம் மலை மேலே கொண்டு வந்து டோல்கேட்டு கட்டி வச்சு மக்களே டோல் இங்கே எவ்வளோ பிடிப்பாங்க நீங்கள் 100 ரூபா போடுவாங்களா தெரியல இதுக்கும் நீ கீழே இறக்கிக்கோ இதுக்கு ஃபைன் போட்டு விட்டு போனான் ஏன்டா வீடியோ எடுக்கிறீங்கன்னு அப்படி தெரியாத மாதிரி கூட வச்சுக்கோ இப்படி வச்சுக்கோ வேணாண்டா சரி அப்படி கூட வச்சுக்கோ ஃபோன் வர்றேண்ணா வருதா வீடியோ எடுத்துரு இதுதான் गाइस இது ஆனா இதுதானே போட்டோ எடுக்கிறது பார்த்துட்டு இருந்தோம் நிறுத்து அவங்கலாம் போயிருப்பாங்க அடேங்கப்பா செமையா இருக்குண்ணா இங்கலாம் ஒண்ணும் இல்ல அவங்கள இதுல உள்ளலாம் போக முடியாது இல்ல இது ஃபுல்லா இது நான் நேத்து பார்த்தேனா நம்ம இப்போ வந்து கொடைக்கானல் டாப்ல இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் கேஸ்கட் நீர்வீழ்ச்சி ஸோ இது போய் எப்பயுமே இது குளிக்க முடியாது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் நான் ஃபோன் வேற வருதுண்ணா த்ரீ வில்லாஸ்ன்னு போட்டிருக்கு ஃப்ரெஷ் அவர் தான் நினைக்கிறேன் மனோஜே அங்க கிட்ட போறாங்கடா வாங்கடா போலாம் அண்ணா அங்க போயிட்டேன்டா இன்னொரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணடா இன்னும் வரலாம் ஸோ விவாஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கேஸ்கட் நீர்வீழ்ச்சி ஸோ இங்கே வந்து ஜாலியாக இருக்குது பாட்டு போகலாம் ஹே விவாஸ் குளிக்க விட்டாங்கன்னா பயங்கரமாக பங்கமாக இருக்கான குளிக்கிறதுக்கு அலோடு இல்லையே குளிக்க விட மாட்டாங்களா சாக்கடையாட்டம் கிடக்கு சொன்ன மாதிரி
டோலிஸ் நிறைய இருக்காங்க. எங்கடா இருக்காங்க? டே கேஷ்வா, என்னையும் கொஞ்ச நேரம் வந்து ஏடுறா. டே கேஷ்வா, என்னையும் வந்து கொஞ்ச நேரம் நான் நின்னுக்கிறேன்டா. அட வாடா, நானும் நிறைய எடுத்துட்டேன்டா. வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். போணும். போட்டோ எடுக்கிட்டா ஃபால்ஸ்க்கு வந்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுக்க முடியும், குளிக்க முடியாது. பட் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குடா கேஸ்வா, கலக்கிறடா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெடிமேடாக ஃபோட்டோஸ் எடுத்து உடனே இது பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இங்கேயே நிறைய கேமராஸ் வச்சுட்டுலாம் நின்றுட்டுருக்காங்க. ஃபோட்டோஸ்க்கு எவ்வளோன்னு தெரியல, நம்ம கேட்டு பார்ப்போம். ஆனால் ஃபோட்டோஸ்க்கு எவ்வளோங்கண்ணா? ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்து எவ்வளோ நேரத்தில் கொடுப்பீங்க? ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் ஒரு நிமிஷத்தில் கொடுத்துருவீங்க. ஒரு ஃபோட்டோ எவ்வளோங்கண்ணா? 100 ரூபா. ஓகே, சும்மா வீடியோக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு உடனே பிரிண்ட் எடுத்து ஒரு நிமிஷத்தில் கொடுத்துருவாங்க. ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. நிறையா விசிட்டர்ஸ் வந்து விசிட் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? இன்னும் கொடைக்கானலுக்கு 8 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே டயர்ட் ஆயிடுச்சு, மணி 1 ஆயிடுச்சு, 2 ஆயிடுச்சு, பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். இன்னும் கொடைக்கானல் போன பாட்டை காணோம். வந்துட்டு போறாரா? சார் வணக்கம் சார். அவ்வளோதான், இந்த சில்வர் ஃபால்ஸ் வந்து பார்த்தாச்சு. என்ன குளிக்க மட்டும் முடியாது, ஃபோட்டோஸ் நிறைய எடுத்தாச்சு, நிறைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து கொடைக்கானல் தான். சில்வர் ஃபால்ஸ்க்கு வந்து பார்த்துட்டோம். இங்கே வரிசையாக பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கடைஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பஜ்ஜி இதெல்லாம் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இங்கே வந்து வரிசையாக கடை இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ நாங்கள் வந்து கார்ன் அண்ட் தென் அந்த மிளகா பஜ்ஜிலாம் சாப்பிட போகிறோம். வரிசையாக கடை இருக்கும். மிளகா பஜ்ஜி இங்கே இருக்குது. ஒரு வழியாக நாங்கள் வந்து ஒரு விழாக்கு வந்துட்டு நாங்கள் புக் பண்ண விழா அந்தாண்ட அங்கே காமிட்டா அதான் அந்த எல்லோ கலர் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் விழா நாங்கள் புக் பண்ணது. 3 BHK தான். ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஆனால் என்ன ரோடு ரொம்ப மோசம், எங்களுக்கு அப்படியே கோவமாக வந்துருச்சு. மெயினில் கூட புக் பண்ணியிருந்தா பரவாயில்லங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. டாக எந்திரி பார்ப்போம். பீம் 3 BHKனா இது 3 பெட்ரூம். நாங்கள் புக் பண்ண விழாக்கு வந்தாச்சு. எல்லோரும் எங்களுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. பாப்பா கத்ரா, சிஞ்சு. ரூம் சூப்பராக இருக்குது, டிவி இருக்குது, வைஃபை இருக்குது, டிஷ் இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. இங்கே ஃபோட்டோ ஷூட் போடுறாங்க. அக்கா மறைச்சிக்கிட்டாங்க. சூப்பராக தான் இருக்குது. அக்கா சூப்பராக தான் இருக்கிறீங்க. எங்கள் அம்மா, அண்ணன், அக்கா எல்லாருமே வந்து அப்படியே இங்கே திறந்து இந்த ஜில்லு இருக்குது. மணி 1 ஆகுது. 5000 கொடுத்து தான் பேக்ஸ் இதெல்லாமே கேஷ் எடுத்துகிட்டு வரோம். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடைக்கானல் வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம மெத்த மாடியில் இருக்கோம். கீழே போவோம். எல்லாரும் குணா கேவ் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரூமில் எல்லோரும் தண்ணி ஊற்றிக்கிட்டு, தண்ணியெலாம் ஊற்றிக்கல, கை கால் மூஞ்சி கழுவி எல்லாருமே கிளம்பியாச்சு. பாப்பா தம்பி எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். தங்க பையன் இங்கே பாருங்கள், எல்லாருமே ரெடி ஆகியாச்சு. அடுத்து போய் நம்ம வந்து குணா கேவ் பார்த்து வர்றது தான். குணா கேவுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கோம். என்ட்ரன்ஸில் வந்து செக் போஸ்ட்டில் வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணும். ஸோ 4 வீலருக்கு 50. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங் இருக்குது. இங்கே என்னன்னு தெரியல. இன்னும் எவ்வளோ தூரம் காமிங்க குணா கேவுக்கு? இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது. என்னது? தூண்பாறை. அதான் பில்லர் ராக்கா இது? ஐயோ ஆமாம், இதை பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா இது 1 வே, திரும்ப வராது. இங்கே நிறுத்தி பார்த்துட்டு பில்லர் ராக் எங்கே இருக்குது? இந்த பில்லர் ராக் பார்க்கிங் தான் 50 ரூபாடா. அந்த குணா கேவ் அதுக்கு 50 ரூபா நினைக்கிறேன். சரி வாங்கட்டும். இப்போ வந்து பில்லர் ராக்கு ஏரியாவுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து சரியான கூட்டம். கிளைமேட் சும்மா பயங்கரமாக வேறு லெவலில் இருக்குது. சும்மா சரியான குளிர். ஸோ நாங்கள் வந்து போய் பார்க்க போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஹேண்ட்பேக் கடை, கிளாஸு, சன்கிளாஸ் இந்த மாதிரி கடை தான் இருக்கும். ஜர்க்கின்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட கடை இருக்கும். உள்ளே விட்டுருக்கலாமோ கொஞ்சம்? ஸோ இங்கே வந்து மிஸ்ட் வந்து பயங்கரமாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு மக்களே. இதுதான் வந்துட்டு பில்லர். போலாண்டா கேசா இருடா. இதுதாங்க பில்லர் ராக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ சரியான மிஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு.
ஸோ இங்கே ரேஞ்சர்ஸ் இருக்காங்க, நம்மளுடைய செக்யூரிட்டிக்கு, அதாவது நம்மளுடைய பாதுகாப்புக்கு இங்கே இருப்பாங்க. ஏன்னா நம்ம எப்படி சேட்டை பண்ணுவோம் அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இங்கே இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போகக்கூடாது. ஐ லவ் ஃபாரஸ்ட் கொடைக்கானல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாறை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அந்த குணா கேவ் பாறை இருக்குல்ல, ஆமாண்ணா அதான் போகலாம், உள்ளே போகலாம். கார் எடுத்து வந்துடுறீங்களா? அது அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் ஆமாம் கொடுக்கணும். கார் யாரு? ஸோ மக்களே, மொபைலில் எனக்கு எப்படி தெரியும்னு தெரியல, பட் அந்த பாறை வந்து ஆனால் இதில் தான் குணா கேவுக்கும் போகணும். ஆமாம், அதுல போயிட்டு அவ்வளோதான் அங்கே போனோம். சும்மா அந்த பாறை, அந்த வியூ சும்மா பயங்கரமாக இருக்குது மக்களே, சரியான வியூ மக்களே. இதுதான் வந்துட்டு பில்லர் ராக்கு பாருங்கள். இது வந்து ஃபோனில் வந்து எனக்கு தெரிஞ்சு சின்னதாக தெரியும், நேரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா பிரம்மாண்டமான ஒரு வியூவாக அப்படி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம கிட்ட போய் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இந்த பில்லர் ராக்கை வந்து நம்ம கொஞ்சம் க்ளோஸில் போய் பார்க்கலாம். எவ்வளோவா பார்க்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ இருக்குது, பார்க்கலாம், சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், பயங்கரமாக இருக்குது இங்கே லொக்கேஷன். ஸோ யானை இருக்குது, இங்கே யானை இருக்குது, யானைகிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லரக்கை வந்து நம்ம கிட்ட வந்து பார்க்கலாம், அந்த அளவுக்கு இங்கே இது இருக்குது. ஸோ வியூ வந்து பயங்கர வேறு லெவலில் இருக்குது. அப்பா நல்லா மிஸ்ட் அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா மிஸ்ட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக நமக்கு பார்க்க முடியாது. அப்படி பெரிய ஏரியாவாக இருக்குங்க. கீழே போனால் தெரியாது ராகேஷ், இந்த அளவுக்கு மேலே இருந்து தானே தெரியும். ஸோ பில்லர் ராக், இதுதான் பில்லர் ராக் வியூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து குணா கேவ் தான். சிங்கிள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலையா? சிங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கலையா? சிங்கிளா? வந்து வீடியோவே எடுக்க மாட்டேங்குது. ஃபோட்டோ பொண்ணு பார்க்குறேன்ட்டே இருக்கு. அதுக்காக ஃபோட்டோ வேணுமாமா பில்லராக்கில் வந்து. ஸோ பில்லராக்கில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியாச்சு, நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் ஷூட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வந்து குணா கேவ் தான். ஏன்னா யாருன்னா திரும்பி பார்க்குறேன், பொண்ணுக்கு பிடிச்சி போச்சா என்னண்ணா? தான் இருக்கிறாங்களா?